ஓம் சக்தி. தெய்வத்தை நினைக்கும் போது மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. உடலில் அறியாமல் நிகழ்வதுதான் மெய் சிலிர்ப்பு. குழந்தை எதற்காக பிறக்கிறது, எதற்காக வளர்கிறது, எதற்காக வாழ்கிறது, அறிவு எதற்காக? ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு மாயை இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன முடிவு என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடல் அலைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வது போல, அவை ஒன்றோடொன்று சந்திப்பது போல உங்கள் உள்ளத்திலும் சிந்தனை அலைகள் மோதிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலும் கருத்து அலைகள் மோத வேண்டும். இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து தெளிவிற்கு வர வேண்டும். நமக்கென்ன என்று இருக்கக்கூடாது. வீட்டிற்கு வீடு வாசப்படி, அதனால் நமக்கென்ன, உனக்கென்ன என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. மற்றவர்களின் துன்பங்களை நீக்க உதவி செய்கிற மனப்பான்மை வேண்டும். சென்ற பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் தொடர்பு உண்டு. பக்தியில் கவர்ச்சியும் உண்டு, கவலையும் உண்டு. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.